குருவே சரணம். இன்னைக்கு மகாசிவராத்திரி. இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு எத்தனையோ சிவாலயங்களில் ரொம்ப விசேஷ அபிஷேகங்கள்லாம் நடக்கும். இந்த விசேஷ காலகட்டத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் சுவாமியை மட்டும்தான் தரிசனம் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத சொற்களை உபயோகப்படுத்தி பேசுறது இருக்கக்கூடாது. ஒன்று, அபிஷேகம் நடக்கும் போதோ அலங்காரங்கள் நடக்கும் போதோ கோவிலை விட்டு வெளியில் போகக்கூடாது. அதே போல் இந்த சிவராத்திரி காலகட்டங்களில் சிவாலயத்தை கோவிலை முழுமையாக பிரதட்சணம் பண்ணக்கூடாது. ஒன்று, அதே போல் வெங்காயம், பூண்டு, மசாலா இது மாதிரியான உணவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த சிவராத்திரி சமயத்தில் இரவு நேரம் கண் முழிக்கணும் அப்படிங்கிறத, டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதே சமயம் சில ஆலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அன்னதானம் போடுவாங்க. ஸோ அந்த அன்னதானத்தை அதிக அளவில் நீங்கள் உட்கொண்டீங்கன்னாலுமே உங்களுக்கு அந்த விரத பங்கம் ஏற்பட்டுடும். அதனால் சுவாமிக்கு எது நிவேத்தியம் பண்ணுறாங்களோ அதை ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக சிவார்ப்பணம்னு சொல்லி அதை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டீங்களே போதுமானது. ஏன்னா சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். அதனால் ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக சாப்பிட்டீங்கனாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு சுவாமியுடைய அபிஷேக பால் ஒரு கையில் கொஞ்சமாக உட்கொண்டீங்கனாலும் அதுவும் மருந்தாகும். அதனால் அதிக அளவில் அன்னதானம் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தட்டு முழுக்க வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த விரதமானது பங்கம் ஏற்படுறதுக்கான வழிகள் நிறையா உண்டு. செய்யும் செயலை சிந்தனையோடு, இறைவனை நம்பிக்கையோடு இந்த சிவராத்திரியை விரதத்தை கடைபிடியுங்கள். சிவபெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவனை வழிபாடு செய்பவருக்கு வாழ்வில் துன்பமில்லை, கஷ்டமில்லை. ஏனால் பிறப்பை அறுக்கக்கூடியவர் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து வாழ்வில் நல்லதொரு பலனை நிச்சயமாக தருவார்.